அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகிர்வை பார்க்கக்கூடியது வந்து பச்சி மோட்டான ஆசனா. இந்த ஆசனா பார்க்க போகிறோம். சில பேருக்கு வந்து அந்த முழுமையாக வந்து பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆசனா எதுக்காக பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்பவே முக்கியமானது. அது இல்லாமல் தொந்தி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது தாராளமாக செய்யலாம். அது இல்லாமல் பெண்களும் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆசனம் அது. ஏன்னா வந்து நம்ம வந்து முன்னோக்கி குனியும் போது நம்ம வயிற்றில் வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கும் போது வயிற்று பகுதிக்குள்ள உறுப்புகளுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே நல்லது. ரத்த ஓட்டமும் நல்லா ஜாஸ்தியாக போகும். இப்போ அது ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் தண்டாசனம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். பச்சி மோட்டாசனம் செய்யறதுக்கு முன்னாடி சில தலைவர் பயிற்சிக்கெல்லாம் வந்து நம்ம செஞ்சிடலாம். எப்படின்னா, ஒரு காலம் மட்டும் நம்ம மடக்கிட்டு நம்மளோட இந்த சோல் பாதத்தை அப்படி பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெருவரில் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி கீழ் நோக்கி இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படியும் பிடிக்கலாம், இல்லை இப்படி கீழ் நோக்கி வச்சும் பிடிச்சிக்கலாம். நம்ம ஹேண்ட் பொசிஷன் எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல. ஆனால் நம்மளோட கால் வந்து நம்ம வந்து தூக்கிட்டு நமக்கு இந்த இடம் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கணும். இந்த ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சு, இந்த காஃப் மசில் இது நல்லா ஸ்ட்ரெச் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த ஆசனா வந்து செய்ய முடியும். அது இல்லாமல் நம்மளை முதுகு தண்டு எப்பயுமே வந்து நேரம் ஆக்கணும். இந்த மாதிரி இப்படி வளைச்சி இப்படி உட்காந்தோம்னா இந்த ஆசனா பண்ணும் போதே உங்களுக்கு அப்படி தான் வரும். அதனால வந்து நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு கொஞ்சம் மார்பு பகுதி கொஞ்சம் விரிச்சா மாதிரி வைக்கணும். இப்போது கைகள் பிடிச்சிக்கலாம். கைகள் வந்து இப்படி கோத்துக்கலாம். கோத்துட்டு பொறுமையாக கால் இப்படி கொண்டு வந்து காலை வந்து இப்படி வந்து மேல் நோக்கி தூக்க போகிறோம். தூக்கும் போது சில பேருக்கு வந்து முட்டி வந்து இப்படி மடங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்ட்ரெச் இல்லாததுனால. இருந்தாலுமே பரவாயில்ல. ஆனால் நீங்கள் தாராளமாக செஞ்சுட்டே இருக்கலாம். செய்ய தான் வந்து நம்மளுக்கு நேரம் ஆகும். இப்போது நல்லா இந்த மாதிரி வரணும். கரெக்டான போஸ்டர் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதிலே வந்து இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை செய்ய இங்கே நல்லா இழுக்கும். நல்லா வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா ஸ்ட்ரெச் ஆகிடும். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இடது காலில் வந்து பண்ணிடலாம். இப்போ நான் கை இங்கே வச்சு பிடிச்சிருந்தேன். சப்போஸ் பிடிக்க வரலன்னா இங்கே பிடிக்கலாம். நான் அது மாதிரி காமிக்கிறேன். இங்கே வச்சுட்டு அப்படியே பொறுமையாக இந்த தொடையோட மேல் பகுதி நம்ம மார்பு பகுதியில் இருந்து அப்படியே நல்லா அழுத்தமாக வச்சு எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி இப்படி எடுத்துகிட்டு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்த சில டெக்னிக் மாதிரி வந்து நான் சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒன்றும் இல்லை, காலை வந்து இப்படி மடக்கிட்டு இந்த காலு கீழே வந்து 2 கையுமே இப்படி வச்சுக்கலாம். இதிலிருந்து இப்போ இப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்ல வந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு காலை இப்படி வச்சுட்டு, அதாவது நம்மளோட இந்த உட்கார இடத்துல வந்து போன் இருக்கும். அது சீட்டிங் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் வந்து நல்லா இப்படி ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை இது கீழே வச்சுட்டு பொறுமையாக இந்த காலை வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி இந்த வந்து தொடையோட மேல் பகுதி நம்ம மார்பு பகுதியோட ஒட்டி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலை வந்து அப்படியே இப்படி தேய்ச்சிட்டே போகணும். குதிகால் வழியாக அப்படியே தேய்ச்சிட்டே வரணும். வந்துட்டு அப்படியே இப்படி கீழ் நோக்கி வரலாம். வந்துட்டு கால் பெருவிரல்களை வந்து அப்படியே வந்து பிடிக்கலாம். இவ்வளோ தூரம் குனிய முடியல, எனக்கு தொந்தி ஜாஸ்தியாக இருக்குனால பட முடியல அப்படின்னா இந்த அளவுக்கு வரலாம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். முதல்ல எது வரைக்கும் வருதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி செய்யணும். ஆனால் வந்து இந்த சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். முதுகு தண்டு நேராக இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம கீழே குனிய போது வந்து மாறு பகுதி வந்து இதில் இருக்கா அப்படிங்கிற மட்டும் நம்ம கவனிச்சிட்டாலே போதும். இப்போ ஆக்சுவலாக வந்து பச்சி மோட்டாசனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சில இது இன்னும் ஒன்று கூட இருக்குது, 1 2லாம் கூட இருக்குது, நிறையவே மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா, டவல் கூட நம்ம இதில் காலில் இப்படி வச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் பொறுமையாக அப்படி வந்து எடுத்துகிட்டே இப்படி போகலாம். இப்படி இந்த கால் பாதத்துலேயோ அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட குதிக்கால் கீழே வந்து இந்த டவலை வச்சுட்டு அப்படியே அதை வச்சு நம்ம அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி கால் வந்து நேராக்குற மாதிரியும் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டாக வரும். இப்போது எப்படி பண்ணோன்னா, கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு
அதுக்கப்புறம் அப்படியே முன்னோக்கி வரணும். கால் பெருவிரலை வந்து இந்த 3 விரலில் வச்சு அப்படியே பிடிக்கணும். பிடிச்சிட்டு முதுகு தண்டு நல்லா நேராக்கிட்டு மார்புப்பகுதியை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்மளோட எல்போ கீழே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முகத்தை வந்து நம்ம கால்களுக்கு நடுவில் வந்து வைக்கணும். இது வைக்கும் போது நம்மளோட முட்டி பகுதி தூக்கக்கூடாது. தளர்த்திக்கலாம். பொறுமையாக வந்து தலையை மேல் நோக்கி தூக்கிட்டு கைகள் நேராக்கிட்டு முதுகு தண்டெல்லாம் நேராக்கிட்டு அதுக்கப்புறம் கை எடுத்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து ஆக்சுவல் போஸு. இப்போ உங்களுக்கு எல்போ இப்படி கீழே வைக்க வரலன்னாலும் பரவாயில்ல, கைகள் இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே இப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்படி பண்ணும் போதும் நமக்கு வயிற்றுல வந்து அழுத்தம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம முயற்சி செய்ய செய்ய கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கீழே வரும். இவ்வளோ தான் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. வந்துட்டு அதுக்கப்புறம் கை இப்படி கீழே வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ இங்கே பிடிக்க முடியல, பெருவரில் பிடிக்க முடியலன்னா நம்மளோட இந்த ஆங்கிள் பொசிஷன்லையும் பிடிச்சிக்கலாம். அதாவது கை மட்டும் இப்படி கீழே வச்சு இப்படியும் பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எடுத்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம அப்படியே ஆக்சுவல் போஸ்டர் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தோம்னா நம்மளோட பாலாசனா பண்ணலாம். எல்லாமே இப்படி முன்னோக்கி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பாலாசனா பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு முதுகு வலிக்குதுன்னா இப்படி உட்கார்ந்துக்கிட்டே நல்லா வந்து தோள்பட்டை இப்படி நல்லா இப்படி சுழற்சி பண்ணிவிட்டு மார்பு பகுதி விரித்து அப்படியே பின்னோக்கி வலியும். தளர்த்திக்கலாம். அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பச்சி மோட்டா ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.